ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாங்க. நம்ம கார்டனில் நம்ம முதல்ல பார்க்குறது நம்ம அதான் பதியம் போட்ட பன்னீர் ரோஸு. இன்றைக்கும் ஒரு பூ பூத்தாச்சு. இன்னும் 2 மொட்டும் இருக்குது. நம்மளுக்கு நிறைய துளிர் வந்திருக்குதுங்க. பாருங்க, இவ்வளோ சின்ன செடியில் நான் இவ்வளோ பூ பூக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வாங்கி வச்ச செடி அப்படி வளர்ந்து தான் நம்மளுக்கு பூ பூத்துது. இப்போ இது நல்லா பூ பூத்துக்கிட்டு இருக்குது, மொட்டும் வந்துட்டுருக்குது. இது எல்லோ கலர் ரோஸு. பாருங்கள், அடியிலேருந்து துளிர் வருது. நம்மளுக்கு இந்த அடியிலேருந்து துளிர் வர்றதே ரொம்ப நல்லது. அடியிலேருந்து துளிர் வந்தால் கிளைங்க நிறையா வரும். நல்லா அதாவது மொட்டுக்களும் நல்லா நிறையா வரும். பட்டன் ரோஸில் பார்த்திங்கல்ல, ரெட் கலர் பட்டன் ரோஸு அப்படியே அடியிலேருந்து எவ்வளோ மொட்டு வச்சு பூத்துது. அப்புறம் பிங்க் கலர் பன்னீர் ரோஸு. இது 3 கிளையாக கீழேருந்து வந்திருந்தது. அதில் ஒன்று உடஞ்சிடுச்சிங்க. அதில் உடனே துளிர் வருது பாருங்கள். இப்படி நம்ம செடி துளிர் அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. பழைய செடிங்க தான் கொஞ்சம் அப்படியே நின்றுடுச்சு. ஏன்னா அதில் வெயில் படலை, நமக்கு மாற்றி வைக்கிறதுக்கும் இடம் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த பக்கம் வெயில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பனிக்காலன்றதுனால வெயிலும் அந்தளவுக்கு வரல. எல்லோ கலர் சாமந்தி பார்த்திங்கன்னா நிறையா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இந்த தடவை எல்லோ கலர் சாமந்தி நல்லா நிறையா பூக்குது. அதுவும் இல்லாத மொட்டுக்களும் நிறையா ஃபஸ்ட்டே பூத்துடுச்சு. இன்னும் ஒயிட் கலர் தான் வரவே இல்லை. அப்புறம் அவரை செடிங்க பார்த்திங்கன்னா, இந்த அவரை செடியில் தானாகவே பூச்சிலாம் இல்லை, இப்போது போயிடுச்சு. நான் இதுக்கு சாம்பலே அடிக்கணும்னு அப்படியே டைம் இல்லை, போயிடுச்சு. நல்லா இப்போ மறுபடியும் காய் எடுக்குது. இந்த அவரையிலையும் மொட்டு வந்திருக்குது, துளிர் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி, பாவக்காய் செடி சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிங்க் கலர் இட்லி பூ செடி அப்படியே தாங்க நிற்கிது. இன்னும் நம்மளுக்கு துளிர் வரல. இது தக்காளி செடி. இதுலேயுமே நம்மளுக்கு காய் வரல, ஆனால் பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது. மஞ்சள் செடி சொல்ல வேணாம், எப்போவுமே காமிச்சிருக்கிறேன். மஞ்சளும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டாங்க மஞ்சள் செடி. அப்புறம் வாடாமல்லி செடி இந்த ஒரு இதுலேயுமே வச்சுருக்கிறேன். இன்னும் நிறையா முளைச்சும் வந்துக்கிட்டு இருக்குது. இது பாருங்கள், செர்பரா செடி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு செடி அதில் நின்னது, மற்றதெல்லாம் காஞ்சி எடுத்து போட்டாச்சு. இன்னும் செடி பார்த்திங்கன்னா முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது. செர்பரா செடி இது பார்த்திங்கன்னா பயிர் செடிக்குள்ளே இத்தனை செடி நம்மளுக்கு முளைச்சிருக்குது. இது பட்டன் ரோஸ் இப்போ வாங்கி வச்சது, ஆரஞ்சு கலரு. பாருங்கள், பூவே நான் பறிக்கிறதுக்கு முன்னாடியே துளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் ஒயிட் கலர் ரோஸ்லேயும் அதே போல் தான் துளிர் நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச உருளைக்கிழங்குல செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது பாருங்கள். அது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ முதல் தடவையாக முழு உருளைக்கிழங்குல நம்ம வச்சு இவ்வளோ செடி வந்திருக்குது. எலுமிச்சை துளிர் வருது. பார்த்திங்கன்னா துளிர் வந்தோடனே பூச்சி சாப்பிட்டுடுது, அப்புறம் மொட்டையாகிடுது. அப்படியே தான் இருக்குது. இப்போவும் துளிர் வந்திருக்குது, பார்க்கலாம். இது சேப்பங்கிழங்கு, அதுவும் நல்லா நிற்கிது. அப்புறம் கொய்யா செடியில் அவ்வளோ எதலெல்லாம் பூச்சி அடிச்சிடுச்சு. அந்த எதலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அதுவே காஞ்சி கீழே விழட்டோன்னு பார்த்தா ரொம்ப நாளாகும் பொழுது துளிர் வரவே இல்லை. அதனால் நான் அந்த எதெல்லாம் உருவி விட்டுடலான்னு பார்க்குறேன். எடுத்து விட்டுட்டோம்னா துளிர் வருதான்னு பார்க்கலான்னு. இந்த பயிர் செடி அப்படியே நின்றுது, துளிரே வராமல். சரி, எடுத்துடலான்னு நினச்சேன். ஏன்னா 1-2 பயிர் இருந்தது, அதை எடுக்கலான்னு பார்த்தேன். மறுபடியும் துளிர் வந்திருக்குது. சங்குப்பூ செடி நிறைய பூத்துருக்குது இன்றைக்கி. இப்போ இப்போ அந்த பயிர் செடியை அப்படியே விட்டாச்சு. ஆனால் பூச்சி தான் அந்த பூலெல்லாம் வந்திருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.